ரூபா. போன் இல்லம்மா, கேமரா. இப்போ எங்க போறோம்? எங்கேயோ தெரியல. கார்ல உட்காந்தோம். ஸ்வேதாக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். அது எனக்கு தெரியாது. அதனால கடைக்கு போறோம். எங்க வாங்குறதுன்னு தெரியல. இங்க ஆவடியிலே இப்போ போலான் இருக்கோம். எந்த கடையில வாங்க போறோம் தெரியல. ஃப்ரிட்ஜ் போகும்போது பார்க்கலாம். ஏன்னா 2-3 கடையை பார்த்துட்டு தான் வாங்குவோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் பிளைனாக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நாங்கள் வாங்குவோம். என்ன வெயில் இப்படி இருக்குதே, வெயில் தாழ முடியலையப்பா. அதனால தான் பாரு கிளாஸ் போட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ எல்லாமே இதுவாக தெரியுது. கம்மியாக பொடி போடி. இப்போதான் கிளாஸ் போட்டிருந்தேன். என் பொண்ணு பிடிக்கிட்டா. ஸ்வேதா கிளாஸ் போட்டு வந்த மாமா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் கிளாஸை பிடிங்கினா நீ திரும்ப திருப்பிக்கா ஸ்வேதா. இங்க பாரு, ஏடு அதான் பார்க்குறாளே. ஏதோ போட்டா கேட்டா அவள் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காளாம். வெயில் தெரியாமல் இருக்கணும். உந்த போட்டுன்னு வந்திருக்கலாம்ல. ஒன்று இருக்குல்ல வீட்டில். ஒன்று வச்சிருந்தி எங்க? அதுதான் நீங்க எல்லாரும் போட்டு கோணையாக்கி வச்சிருக்கீங்க. கோணை கேட்கல. ஓகே, மாமா பிஸியாக இருக்காரு. ஃபோன் மட்டும் கஷ்டமாக இருக்குது. 4 மணி கேட்டாங்களா? ஆமாம், அதான் கிளம்பிட்டோம் சொல்கிறது. ஃபோன் மட்டும் எடுக்கலையா? அதான் ஏசி போட்டு உக்காந்துட்டாங்களாமே. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம். எங்கே போகிறோம்? மார்க்கெட்ல இருந்து ரைட் கட் பண்ணி பர்ச்சேசிங் பொண்ணுக்கு கோதனரி போற வழியில சின்ன அந்த மாதிரி கடமைகளாக நீங்கள் பொருள் வாங்கியாச்சு. ரைட் கட் பண்ணி மீதி பொருள் கொஞ்சம் வாங்கலாம் போயிட்டு ஒரு பாரத் பெட்ரோல் ரேட் எப்படின்னு பார்ப்போம் டிஜிட்டலில். பாடி மேல ஏசி செம்மையா இருக்கு. பார்த்துட்டு போகலான்ட்டு. ஏன்னா வெயில சுத்த முடியல. காலையிலே வந்து கஸ்டமர் வேலை செஞ்சுட்டு போகிறோமா, திருப்பி வேலை ஈவினிங் அந்த வேலை இருக்கா சாப்பாடுறதுக்கு அது சில சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. சூப்பரா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டீங்க. டேஸ்ட் எப்படி இருந்தது? வெஜ் பிரியாணி ஹோட்டல்ல ஏதாச்சும் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கா? செம்மையா இருக்கு. வெஜ் தானா? பரவாயில்லையதப்பா, பரவாயில்லையது. அங்கே ஆர்டர் வேற எடுத்தேன் நான். ஃபுட் ஆர்டர். ஹலோ சார், இந்த வெள்ளாக்கு உள்ள ஒரு இவர் இருக்கு. அந்த இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாருல, அவர் இருக்காரு அங்கே. சொல்ல சொன்னார் உங்ககிட்ட. சரிங்க சார் ஓகே. வெயில் பாரு பயங்கரவால. அன்னதான பிரபுவே. சரோசா கொஞ்சம் அப்படியே திரும்புங்க. என்னடி ஏய் ஸ்வேதா, மரத்து நிழலுக்கு இங்க எங்க போறது? அங்க பாரு யாரும் ஆல்ரெடி விட்டாங்க. அங்கே விடலாம். இப்போ மரத்துல மேலே ஏற்றி இங்க மேல ஏத்தி விடுங்க. இப்போ இங்கதான் போறோம். இந்த ஷவர் மாட்டை பார்த்து ஓரம் தள்ளுங்க. போறோம் டிஜிட்டல் இல்லை ஷவர் மாட்டி. அந்த ஷவர் மாட்டி பாடுங்க சார். அனுச்சி இங்கே நல்லா தானே இருக்கு. ரொம்ப நல்லா ஃபுல்லாக லெஃப்ட் ஃபுல்லாக நீங்கள் தர அது தர கீழே நல்லா தானே இருக்கு. இது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அது எவ்வளோ? இந்த என்ன இது எவ்வளோ? ஏய் இதுதான் வேணான்றது. வேணும்னே எப்படி பார்க்குற பத்தியா? இதுதான் வேணுமா? 86. அது நான் இது மாதிரி தான் வாங்க போகிறேன். ஹையர் அதுதான் நான் வாங்க போகிறேன். எது? இது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி பிளாக். 1,30,000 சும்மா இல்லை. நான் உன்னை என்ன பார்க்க சொன்னா நீ எங்களை எங்கேயும் அங்கேயும் அலைய விட்டுருக்கு. பக்கத்துல கோத்ரேஜ் ஒன்று இருக்கு பாரு. இது மாதிரி நல்லா இருக்கு.
என்னம்மா எல்ஜி இதெல்லாம் போறீங்கன்னா கன்வெர்ட்டபிள் மாடல் சூப்பரா இருக்கு. டோர் மூடு, இது டோர் மூடு. இந்த வருஷம் 2026 மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செல் அவுட் தான். டீடைல் நல்லா இருக்கு. அது வேண்டாம், அதுவும் நான் கன்வெர்ட்டபிள் தான். அது வேண்டாமாம்மா. நாங்கள் பார்த்தேன், அது ரொம்ப மெலிசாவும் இருக்கு, இது அகலமாகவும் இருக்கு. அதுவே நல்லா இருக்கு. என்னதான் கதி அதே ஓகே நான் கன்வெர்ட்டபிள் போறீங்க அப்படின்னா நீங்க காட்ரேஜே எடுத்துக்கங்க. இதுவே நல்லா தான் இருக்கு. ஐஃபோன்ல அது இது சொல்றேன் அதுதான் சொல்றேன். இதுவே பாருங்க. எது 1 இயர் வாரண்டி? கம்ப்ளீட் விஷன் வாரண்டி ஒன். 26 மாடல் தான் அது. நல்லா இருக்கு. அது 20 ஆ 21. கலர்ல தானே பிளாக். ம். ஓகே, ரெண்டு பேருக்கு ஓகே தானே. 8 kg போதுமா? அதுதான் டி பிளாக் நல்லா இருந்துச்சு. லாய்டு நல்லா தான் இருக்கு. ஸ்வே அது பிளாக்ல நல்லா இருந்துச்சுடி. வேணாம், துபாய் ஒரு மாதிரி இருக்கு. இதுல இன்னும் சின்னதா இருக்கு. அது என்னது? வோல்டாஸ் சொன்னீங்க ரேட்டு சிம்பிளா இருக்கு. 6.5 தடி சின்னது தடி. ஆனா பார்க்க இது நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப சின்னது. 8 kg. பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. ஆ 8 kg ஓகேவா? இதுவா? அதுவும் வல்பில் 8.5 தானே. அதுக்கு அதுவே பிரைஸ் இதெல்லாம் இருக்கு. எனக்கு அதான் பாப்பா பிடிச்சிருக்கு. ஸ்வே அதுதான் நல்லா இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. அதே பாரு. சிம்பிளா இருக்குல்ல. இது கலர்ஃபுல் பேனலோட இந்த வருஷம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பழைய மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஹையரோட மாடல் தான். பழைய நீங்க மாடல் இதையா பாத்தீங்க? பேசிக்கா இருக்கும். அதுவே பாரு. என்ன ஸ்விதா, இது ஸ்விதா மணி தான் பாஸ்டா. போர்டு வாட்டர் நான் லைஃப் பண்ணுவேன் சார் கம்ப்ளீட் மிஷின் வாரண்டி 4 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க சார். போர்டுங்க சேர்த்து. மொத்தமா சேர்த்து 4 வருஷம் அதுக்கு வாரண்டி. அது 2 வருஷம் வாரண்டி போர்டுங்க சேர்த்து. எல்லாத்துலயும் சேர்த்து. இதில் போர்டு கம்ப்ளீட்டாக ஆச்சுன்னா நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். இல்லை வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பாப்பாவுக்கு வாங்கிட்டோம். இப்போ என்ன அடுத்தது? டிவி வாங்கணுமாடி? டிவி வாங்கணும், கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் கிச்சனுக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்குமே எடுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். கல்யாண ஷாப்பிங் முடிஞ்சிடும். இதெல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணால். இன்னும் நம்ம பத்திரிக்கை அடிக்க கொடுத்தது இன்னும் தரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் தான் சொல்லியிருக்காங்க அதை வாங்கணும். இன்னைக்கு ஈவினிங் தான் போய் பத்திரிக்கை வாங்கி அது மேலே ஒட்டுறதெல்லாம் நம்ம தான் ஒட்டணும் இல்லடி. அந்த கோல்டெல்லாம் ஆமாம், கொஞ்சம் வேலைகள் இருக்கு. பத்திரிக்கை அடுத்த வரட்டும். வாரம் கூழ் ஊற்றிடுமா, கரெக்டாக இருக்கும். முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் கூழ் ஊற்றுறதா? ஆமாம் ஆமாம். அதான் அடுத்த வாரம் தான். இப்போ வந்து செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ளே இருந்துட்டு நாங்கள் வெளியே வரோம். பயங்கர வெயில் தாங்க முடியல. காரில் உட்காரவே முடியல. சரி மாமா போய் ஜூஸ் வாங்கிட்டு வரான்னு போயிருக்காரு. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க குடிச்சிட்டு இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்னா டிமார்ட். டிமார்ட் போக போகிறோம். வாங்க டிமார்ட் போயிட்டு லஞ்ச் சாப்பிடணும் வேற. லஞ்ச் சாப்பிடலாம். நம்மளுக்கு வீட்டில் இருக்கு, பாப்பாக்கு பிடிக்கல. அதான் லஞ்ச் வாங்கிட்டு போல. இங்கே 140 ஆக போகுது, அப்புறம் அவங்க காலி ஆயிடுமா? முதல்ல இங்க அவங்க கிட்ட போய் அந்த பாத்திரம் எடுத்துட்டு போயிடலாம். ஆமா எனக்கு இது வாங்கிக்கலாம். வராரு மாமா வராரு. அங்கே தானா? அவங்க வேற ஃபோன் பண்ணினே இருக்கிறாங்க. ஜூஸ் இங்கே இது மாதிரி அங்கே வாங்கிக்கலாம்.
இருக்கு ரத்னா. கொதிப்பா இருக்கு ரத்னா. ஆஹா எனக்கு பிடிக்காது. நீ சாப்பிடு. கீழே கட் பண்ணவே மாட்டாங்க. நம்மளுக்கு பப்ஸு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எப்படி சாப்பிடுவீங்க? வேணாப்பா. சரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு நீ. வேண்டாம் மாமா பரவாயில்ல. ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு நம்ம டிமார்ட் போலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 o'clock ஆக போகுது. காலி அடிச்சுட்டானா முதல்ல அவங்க கிட்ட பாத்திரத்தை எடுங்க பாவம். நம்மளுக்காக வெயில்ல நிக்கிறாங்க. போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிமார்ட் போறோம். அதெல்லாம் சூடா. சாப்பிடு நீ சாப்பிடு நல்லா இருக்கு. நீ ஒரு நாள் வேணாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வேணாமா உண்மையில எனக்கு பிடிக்காது. நீ சாப்பிடு. கூடாது. இந்த ஜம்லியா இருக்கு. எவ்வளோ வாங்கணும்? மேலே கீழே இறங்கி லெமன் ஜூஸ் இருக்கான்னு கேளுங்க. என்ன ஸ்வேதா ஹாப்பியா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் எடுத்தாச்சா? ஃப்ரிட்ஜ் சூப்பரா இருக்குல்ல? ரெண்டுமே நல்லா இருக்கு. டிஷ்யூ பேப்பர் வேணுமா? சிக்கன் ரோல் நம்மளுக்கு சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் ரோல்னு சொல்லிட்டு உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதான் பிடிக்கிறது இல்லை எனக்கு. முதல்ல கிளம்புங்கப்பா பாவம். மற்றவங்க வெயில்ல நிக்கிறாங்களா? பொறுமையா கிளம்புறீங்க. சக்கரையை போட்டு ரோஸ் மில்க்னு ஒரு கண்டராவி ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. பச்சை தண்ணி அது. பாலே கிடையாது மாமா அது. நீ அதான் குடிச்சியா? வாசலே வட்ட தண்ணி. சுத்தமா இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? பண்ணலாமா? ஐயோ வேணாப்பா நீ உள்ள விட. அவ பேசி கேட்டுலாம் வெளியே விடாத. யார் சாவு இருக்கீங்க? ஒரே அனல். தெரிஞ்சுறீங்களா? புக் வந்துடுறேன். வேணா போப்பா. எப்படி இருந்தாலும் இறங்கணும்ல. நம்ம நிக்கிறோமா? அப்படி அப்புறம் அவங்கள சொல்றேன். நம்ம 3 வேலை முடிச்சிங்கன்னா அப்படியே வழியில முடிச்சுன்னு போகலாம். டிமார்ட் ஷாப்பிங் போங்க. டிமார்ட் ஷாப்பிங் பெரிய ஷாப்பிங். எல்லாரும் அது கொஞ்சம் கையில தூக்கின்னு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திங்ஸ்க்கு எனக்கு 17 ரூபா வேஸ்ட் பண்ணும். ஆர்டர் இருக்கு 4 இருக்கு. அதால கொஞ்சம் திங்ஸ். உன்ன வெள்ளம் வாங்கலையா? வெள்ளத்துக்கு சாப்பிட்டா வெள்ளமே இல்லை. இதுதான் ஆர்டர். போங்க. அது உள்ளே போடுங்க. டிக்கிலே போடுங்க. கொடுத்துருமா. உள்ள போய் உட்கார். டோர் லாக் பண்றீங்க? ஆமா. நீ வரியா? என்னன்னு ஆமா. 100 ரூபா கம்மியானு சொன்னாங்க இங்கே வர நெய்க்கு. அது உங்கள் அம்மா வந்து 150 500 செலவு பண்ணி. இங்கே பாருங்க மாமா பலாப்பழம் வாங்கிட்டு இருக்கிறாரு. வாசனையா இருக்குல்ல? இங்கே கலரா இருக்கு. 1/2 கிலோ 100 ரூபாவா? சொல்லு 1/2 கிலோ 100 ரூபாவா? 1/2 கிலோ 100 ரூபா. கோட்டையோட அண்ணன் சம்பாதிக்கலாம். எவ்வளோ வாங்குறாரு தெரியல. சரி அந்த பலாப்பழம் நான் 10,000க்கு யார் உரிச்சிலாம் கொடுக்குறாங்கல்ல? பழம் சக்கா தனியா கோட்டையோட 200 ரூபாய் 1 கிலோ.
உனக்கு கொட்டை தரான்ல. எதுக்கு அது? ஐயோ சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து செஞ்சு சாப்பிட்றது. கறியில போட்டு பல்லாக்கொட்டை வறுத்தா சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கறி பலா குருமா வைக்கலாம், ஆட்டுக்கறியில போட்டு ஃப்ரை பண்ணலாம். பல்லாக்கொட்டை கறி நல்லா வறுக்கணும். மசாலா பலாக்கொட்டையில எவ்வளோ டிஷ் இருக்கு தெரியுமா? இருக்கு. கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் வைக்கலாம் அந்த பலாக்கொட்டையில. நல்லா சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். பலாப்பழம் வருமா வராதா? வரும். வரும் 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 வருது. பலாப்பழம் வந்துருச்சு. பலாப்பழம் வந்துருச்சு. கொட்டை எடுத்துட்டுமா? கொட்டை எடுத்துட்டுலாம் என்னால தர முடியாது. இந்த கொட்டை தெரியுமா? கொட்டை அது எவ்வளோ கறி கல்லு முடியே போட்டு வாங்கி வரீங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் இங்க தானே வரீங்க கார்ல. அதாயிடுச்சு. கொட்டா ஸ்வேதா கொட்டை எடுத்துட்டு போமா. இனிப்பா இருக்காமாம்மா? 200 ரூபா வரும் பழம். அவன் ஊறிச்சு க்ளீன் பண்ணி சாப்பிடுறாங்கல்ல. இந்த பழம் எப்படி இருக்குது? தலை தலைன்னு ரொம்ப பழுத்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. இது பாரு. பார்த்து வாங்கணும் இவரு. பரவாயில்லையா? ரொம்ப பழம் இது நல்லா இதுவா இருக்கு. விரும்பி நான் வச்சுக்கிறேன். நீங்க எப்படி உரிப்பீங்க? நான் வச்சு கடிச்சிக்கிறேன் அப்படியே. இந்த நான் சூடு. ரொம்ப சாப்பிடக்கூடாது, சும்மா 2 சாப்பிடலாம் அவ்வளோதான். இதான் ஹீட் சீசன். இல்ல. ஜூஸியா இருக்கு. ஆனால் இதான் சீசனில் பலா பார்த்துங்க. அது ஜூஸியா இருக்கு. நானும் எங்க அம்மாவும் தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கோம். நம்ம வெயிலுக்கு ஒன்றும் முடியலல்ல. முடியலம்மா முடியல. ஐயா இங்க பாருங்க முடியல. முடியலம்மா அப்படியே பேத்து போகுது. பேஜாராது இதுமா. என்னம்மா பண்றது? நான் வெளியே கதவை பானு திறந்து விட்டு இதோ வரேன், இதோ வந்துட்டியா? வரேன். அப்படியே வரேன். வைக்க வச்சுட்டு கொசு பேட்டு வச்சுக்கிட்டு வெளியே உட்காரலாம். காற்று வரன்ட்டு என்ன செய்யறது? அதான் சொன்ன பத்திரிகை தரவே மாட்டானே. கீழே போய்க்கிறாங்க டெய்லி. அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போனோம். வேற நாங்கள் கூழ் ஊற்றணும், நிறைய வேலை இருக்குது. ஆனால் இவனுங்க இப்படி பண்ணுறாங்க, கொடுக்கவே மாட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.